Continue பண்ணலாம். Fifth application, petroleum refining and refining of vegetable oil. Petroleum refining and refining of vegetable oil. Refining na enadhu? Refining na purification. Okay va? So petroleum purify பண்றதுக்கும் vegetable oil purify பண்றதுக்கும் we will be using adsorption. Okay va? So அதுல நம்ம யூஸ் பண்ற adsorbent என்ன அப்படினா, the adsorbent used is Fuller's earth அப்படின ஒரு adsorbent. Fuller's earth அப்படின்றது வந்து ஒரு clay மாதிரி இருக்கும். Clay. Okay? And or we can use silica gel. Okay? Sixth application வந்து decolorization of sugar. Decolorization of sugar. Decolorization of sugar na என்ன அர்த்தம்? நமக்கு என்னது sugar வந்து white கலர்ல வேணும் நமக்கு. ஓகேவா? impurities இருக்க கூடாது. So impurities வந்து என்ன சொல்றது, நமக்கு சுகர் கேன்ல இருந்து கிடைக்கிற சுகர் வந்து பிரவுன் கலர்ல இல்ல yellowish கலர்ல இருக்கும். So அந்த கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு we will be using adsorption. Okay? So இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, the adsorbent used is animal charcoal. Animal charcoal na என்னது? Animal charcoal na என்னது? Charcoal. Coal எதுல இருந்து கிடைக்கும்? By the fossil fuel. Coal வந்து fossil fuel. By dead plants and animals இருந்து கிடைக்கும். Okay? So animal charcoal na the coal which is obtained from animal fossil fuels. அதுதான் வந்து animal charcoal. Okay? So next வந்து chromatography. Chromatography அப்படின்னா, it is a technique which is used to separate different components in a mixture. Different components in a mixture. அதாவது இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ளூ இங்க் இருக்கு அப்படின்னா, ஆர் பிளாக் இங்க் இருக்கு அப்படின்னா, அந்த பிளாக் இங்க் வந்து அந்த பிளாக் கலர் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே? ஸோ இப்போ பிளாக் இங்க்ல வந்து ரெட் கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து சிடி இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இங்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சர்ல இருந்து நம்ம கலர்ஸ் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா we will be using this chromatography. So chromatography is a technique which is used to separate different components which are present in a mixture. Okay? So இதுல வந்து நம்ம வந்து adsorbent யூஸ் பண்ணுவோம். 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்களே chromatography. எந்த லெசன்ல படிச்சீங்க? கெமிஸ்ட்ரியில, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், குரோமட்டோகிராஃபி ஞாபகம் இருக்கா? ஸோ அட்சார்பென்ட் வந்து யூஸ்வலா நம்ம வந்து சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணுவோம். குரோமட்டோகிராஃபில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ படிக்க போறது இல்லை. இட் இஸ் இதோட வெரி பிக் யூஸ் வந்து ஃபார் த டிடெக்ஷன் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் in minute amounts. ஒரு சின்ன குவாண்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? அதுதான் வந்து குரோமட்டோகிராஃபியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்க வந்து ஏதாவது பாய்சன் சாப்பிட்டீங்க அப்படின்னா
நம்ம உடம்புல அந்த பாய்சனோட லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து அந்த பிளட்ல இருந்து குரோமட்டோகிராஃபி மூலமா செப்பரேட் பண்ணி அது காமிக்கும். ஓகேவா? சோ பிளட்டை வந்து அந்த குரோமட்டோகிராஃபி பேப்பர்ல வச்சாங்க அப்படின்னா பிளட் தனியா பாய்சன் தனியா செப்பரேட் ஆகும். சோ அப்போ இந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு, ஒரு ஃபார்முலாலாம் அதுக்கு. ஓகேவா? அந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பாய்சன் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு மெடிசன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே வந்து இந்த குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக் மூலமா தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான யூஸ் ஆஃப் குரோமட்டோகிராஃபி. ஸோ மைன்யூட் அமௌண்ட்ஸ்னா ஸ்மால் அமௌண்ட். ஈவன் ஸ்மால் அமௌண்ட்ல ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் we can find out with the help of chromatography. Okay, so chromatography வந்து is based on adsorption. Next, 8th வந்து catalyzed reaction. First catalyst அப்படின்னா என்னன்னு தெரியணும். Catalyst வந்து is a substance which changes the speed of the reaction. Okay, so catalyst வந்து changes the speed of the reaction. So நம்ம கெமிஸ்ட்ரியில ஸ்பீடுன்ற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்பீடுக்கு பதிலா ரேட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இட் சேஞ்சஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, எய்தர் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி ரியாக்ஷனை வந்து ஃபாஸ்டா நடக்க விடாம ஸ்லோவா நடக்க விடலாம். ஓகேவா? அதுதான் கேட்டலிஸ்ட். சோ இந்த கேட்டலிஸ்ட் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அட்சார்பென்ட். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அட்சார்பென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ A அப்படின்ற ஒரு மாலிக்யூல் இருக்கு, B அப்படின்ற இன்னொரு மாலிக்யூல் இருக்கு. இது ரெண்டுமே வந்து ரியாக்ஷன் நடக்க மாட்டேங்குது ஃபாஸ்டா அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட அந்த ரியாக்ஷனுக்குள்ள போட்டுருவோம். சோ இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ஏவை வந்து புடிச்சு இழுத்து வச்சுக்கும் கிட்ட. ஓகேவா? பியையும் கிட்ட புடிச்சு இழுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து A and B கம்பைன் பண்ண விடும். ஓகேவா? கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் ரிலீஸ் AB அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடும் வெளியே. ஓகேவா? சோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது? அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அது கொடுக்குது. ஓகேவா? சோ ரெண்டு மாலிகூல்ஸ் ரியாக்ட் பண்ணணும், ஆனா ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது, ஸ்லோவா ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் புடிச்சு வச்சு ரியாக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் வந்து கேட்டலிஸ்டோட வேலை. ஓகே, இட் will change the speed of the reaction. ஸ்லோவா நடக்கிற ரியாக்ஷன் ஃபாஸ்டா ஆகும், இல்ல ஃபாஸ்டா நடக்கிற ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா ஆகும். சோ catalyzed reactions எல்லாமே வந்து is based on adsorption. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, Haber's process. Haber's process வந்து it is a process which is used to prepare ammonia. Ammonia ஓட ஃபார்முலா என்னது? NH3. So N2 plus 3H2 gives ரெண்டு நைட்ரஜன் இருக்கு, ரெண்டு 6 ஹைட்ரஜன் இருக்கு. சோ நான் இந்த 2 வந்து காமனா வெளியே எடுத்துட்டு NH3 அப்படின்னு எடுத்தேன். சோ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ரியாக்ஷன். ஓகேவா? சோ இத ஃபாஸ்டா நடத்துறதுக்கு நம்ம என்ன கேட்டலிஸ்ட் போட போறோம்னா அயன் கேட்டலிஸ்ட். we are going to use iron catalyst. ஓகே, சோ இது வந்து one example for adsorption. இன்னொன்னு வந்து hydrogenation of vegetable oil. Hydrogenation of vegetable oil. Hydrogenation அப்படின்னா adding hydrogen. ஓகே, hydrogenation என்னது? adding hydrogen. எதுல hydrogen add பண்ண போறோம்? vegetable oilல hydrogen add பண்ண போறோம். ஸோ வெஜிடேபிள் ஆயிலோட ஃபார்முலா வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்ம வந்து வெஜிடேபிள் ஆயில் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல வந்து நான் ஹைட்ரஜன் ஆட் பண்ண போறேன். வெஜிடேபிள் ஆயில்ல நான் வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணா எனக்கு வந்து கீ கிடைக்கும். ஓகே, கீ. இது மில்க்ல இருந்து கிடைக்கிற கீ கிடையாது, வெஜிடேபிள் ஆயில்ல இருந்து கிடைக்கிற கீ. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிக்கல் இல்லாட்டி பிளாட்டினம் இல்லாட்டி பெலேடியம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம்.
நிக்கல், platinum இல்லாட்டி palladium catalyst யூஸ் பண்ணலாம். Okay, so these are the examples. So 9th application வந்து qualitative analysis. Qualitative analysis. இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க acid will change blue litmus paper to red litmus paper படிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி base வந்து will change the red litmus to blue litmus. ஓகேவா? so litmus paperல வந்து ஆல்ரெடி இந்த litmus paper வந்து கலர்டா இருக்கும். ஓகேவா? ஒன்னு இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூ கலரா இருந்துச்சு அப்படின்னா இத வந்து நம்ம ஆசிட் சொல்யூஷன்ல நம்ம டிப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? the litmus paper will absorb the acid. it will absorb the acid. இல்லாட்டி இது ரெட் லிட்மஸா இருந்தா it will absorb the base. so அந்த absorption மூலமா என்ன ஆகும்? the color will change. so இத வச்சு நம்ம வந்து ஆசிடா பேஸா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா டு ஃபைண்ட் வெதர் த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆசிட் ஆர் பேஸ் we will be using adsorption அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து மெடிசின். இப்போ நம்ம ஏதாவது டிசீஸ் இல்ல ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மெடிசன்ஸ் சாப்பிடுவோம். கரெக்டா? சோ அந்த மெடிசன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாடியில இருக்கிற நம்ம செல்ஸ் டிஷ்யூஸ் வந்து இட் வில் அப்சார்ப் த மெடிசன். ஓகேவா? சோ இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா இந்த செல்லுக்குள்ள அந்த டிசீஸ் காஸ் பண்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். சோ நம்ம எடுத்துக்கிற அந்த ட்ரக் மெடிசன் வந்து இட் வில் பி அப்சார்ப்டு பை த செல்ஸ். ஓகேவா? சோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து அப்சார்ப் ஆனா புது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்ட்ரி ஆகாம இது வந்து தடுக்கும். ஓகேவா? சோ மெடிசன்ல வந்து the drugs வந்து are absorbed by the body tissues. Absorbed by the body tissues. Next வந்து concentration of force. Concentration of force. First lessonல படிச்சிருக்கீங்க concentration of force, especially இந்த மெத்தட் படிச்சிருப்பீங்க Froth flotation process. படிச்சீங்களா? Froth flotation process. Froth flotation processல என்ன ஆகும்? அந்த நொர வரும். ஓகேவா? ஃபோம் வரும். அந்த ஃபோம்ல வந்து என்ன ஆகும்? இப்படி இருக்கும் அது. சோ இதுல வந்து அந்த ஃபோம் இருக்கும். அந்த ஃபோம்ல வந்து எது ஸ்டிக் ஆயிருக்கும்? ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து will be sticking to the foam. so ore is sticking na என்ன அர்த்தம்? the foam வந்து is absorbing the ores அப்படினு அர்த்தம். ஓகேவா? so the foam இல்லாட்டி froth ன்னு சொல்லுவோம் நம்ம. froth வந்து it absorbs the ore particles. நெக்ஸ்ட் வந்து டைஸ். நம்ம க்ளோத்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி கலர் வருது? இப்போ ஒரு டவலை வந்து ரெட் கலர் டவலா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதை வந்து ரெட் கலர் டைக்குள்ள முக்குவோம். கரெக்டா? சோ அந்த டை வந்து என்ன ஆகும்? அந்த ஃபேப்ரிக் அந்த கிளாத் வந்து அந்த டைய வந்து என்ன பண்ணும்னா அப்சார்ப் பண்ணும். ஓகே, சோ அப்சார்ப்ஷன் ஆஃப் dyes by the fabric. It will give color to the fabric. It will give colors to the fabric. Next one.
indicators. Indicatorsனா என்னது? Indicators படிச்சிருக்கீங்களா எங்கயாவது? It is a substance which is used to indicate whether the compound is a acid or a base. Phenolphthalein படிச்சிருக்கீங்களா? Phenolphthalein indicator. Phenolphthalein indicator என்ன பண்ணும்? என்ன கலர்ல இருந்து என்ன கலரா மாறும்? இப்போ நான் வந்து ஒரு பீக்கர்ல ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன், NaOH. ஓகேவா? NaOH வந்து கலர் இருக்காது, இட் இஸ் கலர்லெஸ். சோ இதுல வந்து நான் phenolphthalein ஆட் பண்ண போறேன். phenolphthalein ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். phenolphthalein ஆட் பண்ண அப்படின்னா இது வந்து என்ன கலரா மாறும்? It will change into pink color. It will change into pink color. ஏன் இது பிங்க் கலரா மாறுது? ஆல்ரெடி நான் லிட்மஸ்ல சொன்னேன். என்ன பண்ணுது? லிட்மஸ் வந்து ஒரு இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் வந்து இந்த ஆசிடையோ பேஸையோ என்ன பண்ணும்? இட் வில் அட்சார்ப். சோ நம்ம phenolphthalein ஆட் பண்ண உடனே இந்த phenolphthalein மாலிக்யூல்ஸ் வந்து it will absorb the base. So absorb பண்ணும்போது என்ன ஆகும்னா the color will change. Okay, so indicators வந்து will absorb the substances illati chemicals and it will change its color. Okay, it will change its color. புரிஞ்சுதா? So in the 13 points தான் வந்து applications of adsorption. என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கேஸ் மாஸ்க். அதுக்கப்புறம் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கேசஸ். நெக்ஸ்ட் சாஃப்டனிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னா என்ன அதெல்லாம் சொன்னேன் நானு. அப்புறம் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். அப்புறம் இன்னைக்கு நம்ம படிச்சது வந்து பெட்ரோலியம் ரிஃபைனிங், டீகலரைசேஷன் ஆஃப் சுகர், chromatography, catalyst reaction, அதுக்கப்புறம் qualitative analysis, medicine, concentration of force, dyes and indicators. Okay, so இது 13 points மே வந்து applications of adsorption. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்? factors affecting adsorption படிச்சோம். adsorption isotherm படிச்சோம். Friendly's adsorption isotherm அதுல கிராஃப்லாம் வரைஞ்சோம். அப்புறம் physical adsorption, chemical adsorption டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? சோ இது எழுதி முடிச்சிருங்க, அடுத்த டாபிக் போறோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து catalysis. So catalyst அப்படினா என்னது? Catalyst is a substance which changes the speed of the reaction. Correcta? So catalyst is a substance which changes the speed of the reaction. So the process is called as catalysis. The process is called as catalysis. Catalysis வந்து is of two types. ஒன்னு வந்து homogeneous catalysis and இன்னொன்னு வந்து heterogeneous catalysis. Homogeneous catalysis and heterogeneous catalysis. Homogeneous catalysis. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன், அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாம்பிள், SO2 gas plus O2 gas gives 2SO3 gas. ஓகே, இது வந்து ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண போற கேட்டலிஸ்ட் வந்து NO, நைட்ரஜன் ஆக்சைடு கேஸ்.
ஸோ ரியாக்டன்ஸ் எதெல்லாம்? இது ரெண்டுமே வந்து ரியாக்டன்ஸ், இது வந்து ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ஸ் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. ப்ராடக்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு? கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. கேட்டலிஸ்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு? கேஷியஸ் ஸ்டேட். ஸோ ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட் மூணுமே ஒரே ஸ்டேட்ல இருந்ததுன்னா தென் த கேட்டலிசிஸ் இஸ் கால்ட் as homogeneous catalysis. ஸோ homogeneous catalysis அப்படின்னா the reactants, products and catalysts are present in same phase. Same phase na same state அப்படின்னா அதுதான் வந்து homogeneous catalysis. catalysis அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ரியாக்ஷன்ல எல்லாம் கேட்டலிஸ்ட் இருக்கோ அந்த ரியாக்ஷன் எல்லாமே வந்து catalysis அப்படின்னு அர்த்தம். So catalysis means the process in which the catalyst changes the speed of the reaction. It is called as catalysis. Okay, homogeneous catalysis na enadhu? Reactants, products and catalyst மூணுமே வந்து ஒரே phase ல இருக்கும். So இது வந்து first example. Second example வந்து CH3CHO gives CH4 plus CO2. So CH3CHO, CHO வந்து என்ன functional group? Aldehyde functional group. CH4 வந்து methane gas, carbon dioxide gas. So இதுக்கு நம்ம யூஸ் பண்ற catalyst வந்து iodine gas. So this is also another example for homogeneous catalysis. Next, third one, C12H22O11 gas, sorry, not gas, liquid plus H2O liquid gives, இது என்னது? C12H22O11 வந்து என்னது? Sucrose. Sucrose on hydrolysis it will give glucose plus fructose. C6H12O6 plus C6H12O6. So ஒன்னு வந்து glucose, இன்னொன்னு வந்து fructose. ஒரே ஃபார்முலா தானே, எப்படி glucose fructose? ஸ்ட்ரக்சர் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? So இதுக்கு நம்ம யூஸ் பண்ற இது எல்லாமே வந்து liquid stateல இருக்கும். Glucose will be in liquid state, fructose will be in liquid state. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற catalyst வந்து H2SO4, sulfuric acid, which is also present in the liquid state. Hydrolysis of ester. Next example, hydrolysis of ester. Hydrolysis na adding water. Hydrolysis na enadhu? Adding water. Ester functional group வந்து என்ன functional group? Ester na என்ன இருக்கும்? Aldehyde na CHO இருக்கு. Ester na என்ன இருக்கும்? Alcohol na என்ன இருக்கும்? OH. Okay, so ester அப்படினா it will have COO group in the middle. COO group in the middle. So நம்ம ஒரு ester எடுத்துக்க போறோம். CH3 COO CH2 CH3. இது வந்து ஒரு ester. Okay, so இதுல வந்து ஒரு ester functional group இருக்கு. So இதுல நான் வந்து water add பண்ண போறேன். Ester வந்து is a liquid, water also is a liquid. Okay, so என்ன ஆகும் அப்படின்னா இந்த ester வந்து இப்படி ரெண்டா பிரியும். CH3COO ஒரு பார்ட்டா பிரியும், CH3CH2ன்றது இன்னொரு பார்ட்டா பிரியும். வாட்டர் எப்படி பிரியும்னு உங்களுக்கு தெரியும். வாட்டர் எப்படி பிரியும்? H and OH ஆ பிரியும். ஓகே, so இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் வாட்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் it will combine together and it will form CH3COOH plus இந்த செகண்ட் பார்ட்டும் வாட்டரோட செகண்ட் பார்ட்டும் கம்பைன் ஆயிட்டு it will form CH3CH2OH. ஓகேவா? சோ இதுவும் வந்து லிக்விட், இதுவும் வந்து லிக்விட். சோ இதுல நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட், அதுவும் வந்து லிக்விட்.
So இதெல்லாம் வந்து examples for homogeneous catalysis. புரிஞ்சுதா? So heterogeneous catalysis. Homogeneous catalysis na everything is in the same phase. So heterogeneous catalysis na reactants and products will be in different phase. Catalyst will be in different phase. So heterogeneous catalysis. Heterogeneous catalysis na the reactants, products and catalyst will be in different phases. Different phases na different states. One solid state, one liquid state, and the madri different phases are. So the examples on the first example, manufacture of sulfuric acid. Manufacture of sulfuric acid. So 2SO2 plus O2. Sulfuric acid manufacture பண்ணனும்னா first நமக்கு வந்து SO3 gas வேணும். ஓகேவா? இந்த SO3 gas வந்து நம்ம வாட்டர்ல mix பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து H2 ஒரு S O3 plus 1 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? H2SO4 sulfuric acid கிடைக்கும். So sulfuric acid prepare பண்ணனும்னா first எனக்கு என்ன வேணும்? SO3 gas வேணும். SO3 gas வந்து SO2 gasம் O2 gasையும் வந்து நான் react பண்ணேன் அப்படினா எனக்கு வந்து I will get SO3 gas. Okay, so இதுல reactantsம் productsம் என்ன phaseல இருக்கு? Gaseous phase. ஆனா இதுல நம்ம யூஸ் பண்ண போற catalyst வந்து V2O5. Vன்றது வந்து என்ன substance? Vanadium. Vanadium 5 oxide இருக்கிறதுனால it is vanadium pentoxide. Vanadium pentoxide. Vanadium pentoxide வந்து is a solid. Okay, so second example, Haber's process. Haber's process கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இதுல என்னது? நைட்ரஜன் வந்து கேஸ், ஹைட்ரஜனும் கேஸ், அமோனியாவும் கேஸ். நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம்? அயன் கேட்டலிஸ்ட். அயன் கேட்டலிஸ்ட் வந்து இஸ் a solid. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா. ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா. ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடிங் ஆக்சிஜன். எதுல ஆக்சிஜன் ஆட் பண்ண போறோம்? அமோனியால ஆக்சிஜன் ஆட் பண்ண போறோம். So 4NH3 plus 5O2 gives 4NO2 plus 6H2O. So nitrogen வந்து 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஹைட்ரஜன் வந்து 4 3s are 12, இங்க 6 2s are 12. ஆக்சிஜன் வந்து 5 2s are 10, இங்க 8 4 2s are 8 plus 6 எவ்வளோ? 14 இருக்கு. So நமக்கு இங்க என்ன வரணும்? 7 வரணும். கரெக்டா? 7O2. ஓகே, so அமோனியா வந்து கேஸ், ஆக்சிஜனும் கேஸ், NO2 கேஸ், water வந்து it will be obtained in the form of steam gas. ஆனா நமக்கு இதுக்கு யூஸ் பண்ற catalyst வந்து platinum which is a solid. So next fourth one வந்து hydrogenation. Hydrogenation நான் என்ன சொன்னேன்? adding hydrogen. So CH2 double bond CH2. CH2 double bond CH2. இதோட பேர் என்னது? 2 carbons இருந்ததுன்னா eth, double bond இருந்ததுன்னா ene. So இதோட பேர் வந்து ethene. Hydrogenation na we are going to add hydrogen. Hydrogenation க்கு என்ன catalyst நான் சொல்லிருந்தேன், applications ல சொன்னேன். இப்போதான் பேஜ் திருப்பி பாருங்க.
ஹைட்ரஜனேஷன் அப்ளிகேஷன்ஸ்ல எத்தனாவது பாயிண்ட்? ஹைட்ரஜனேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் என்ன கேட்டலிஸ்ட்? நிக்கல், பிளாட்டினம் ஆர் பெலேடியம். ஸோ மோஸ்ட்லி நம்ம நிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈத்தீன் வந்து ஒரு கேஸ், ஹைட்ரஜனும் வந்து கேஸ், பட் நிக்கல் வந்து சாலிட். ஸோ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த சைடு ஆட் ஆகும், இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இந்த சைடு ஆட் ஆகும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு ஆட் ஆச்சுன்னா CH2 வந்து என்ன ஆயிடும்? CH3 ன்னு மாறிடும். இன்னொரு ஹைட்ரஜன் இந்த சைடு ஆட் ஆச்சுன்னா it will become CH3 and the double bond will change into single bond. So இதுவும் வந்து gas. Next வந்து decomposition of hydrogen peroxide. Decomposition of hydrogen peroxide. So decomposition of hydrogen peroxide ல நமக்கு 3 phases வருது. Hydrogen peroxide formula என்னது? 2H2O2. So இத வந்து நம்ம decompose பண்ண போறோம். ஓகே. So எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன் இருக்கு. 1 2 3 4. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி வாட்டர் ஆகலாம். இந்த 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் ஆகலாம். சோ நமக்கு எத்தனை வாட்டர் கிடைக்கும்? 2 வாட்டர். சோ 2H2O, ரிமைனிங் என்ன கிடைக்கும்? பிளஸ் O2. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து லிக்விட், வாட்டர் வந்து லிக்விட், ஆக்சிஜன் வந்து கேஸ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் வந்து சாலிட். Okay, so we are getting liquid, solid, gas, all the 3 phases in this example. So next example, reaction of benzene and ethanol chloride. Ethanol chloride. Benzene ஓட ஃபார்முலா என்னது? C6H6. ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். கரெக்ட்டா? பென்சீன் ரைட், டபுள் பாண்ட் போடுவோம் நம்ம. கரெக்ட்டா? மோஸ்ட்லி எல்லா புக்ஸ்லயும் இப்படி வரைஞ்சிருப்பாங்க. கரெக்ட்டா? சோ நமக்கு இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? அதனால நான் கொஞ்சம் கமத்தி வரையறேன். ஓகே. சோ பிளஸ் எத்தனாயில் குளோரைடு. ஈத்னா எத்தனை கார்பன்? 2 கார்பன். சோ 2 கார்பன்ஸ் போட்டுக்கிறேன். ஆயில் குளோரைடு. ஆயில் குளோரைடுனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆயில் குளோரைடுனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆயில்னா CO, குளோரைட்னா Cl. ஓகே, Cl2 அப்படின்னு வரும். ஓகேவா? CO Cl2 இல்லாட்டி COCl. சோ இந்த ஒரு கார்பன் வந்து என்னவா மாறிடும்? COCl அப்படின்னு மாறிடும். சோ இந்த கார்பனுக்கு வந்து H3. சோ CH3 COCl. சோ இத உங்க புக்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா COCl அப்படின்றத வந்து C double bond O Cl அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்படி எழுதணும்னா அதுக்கு என்ன மீனிங்? ஆயில் குளோரைடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து பிரேக் ஆகும். ஓகே, இந்த இடத்துல இது வந்து பிரேக் ஆகும். சோ இந்த இடத்துல பென்சீன்ல என்ன இருக்கு? CH இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. கரெக்டா? சோ இந்த ஹைட்ரஜன் வந்து தனியா வெளியே போயிட்டு இந்த Cl கூட சேர்ந்துரும். Cl கூட சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா HCl அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். மீதி என்ன இருக்கு இந்த இடத்துல? C double bond O CH3.
இது வந்து பென்சீன் ரிங் கூட அட்டாச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் வந்து anhydrous AlCl3. ஸோ பென்சீன் வந்து உங்களுக்கு தெரியும், இட் இஸ் a liquid, anhydrous Cl3 வந்து solid, HCl வந்து liquid, இதுவும் liquid, இதுவும் வந்து liquid. புரிச்சுதா இந்த ரியாக்ஷன்? எஸ், மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்.